இந்த நொடி, இந்த நிமிஷம், இந்த பூமியிலிருந்து சுமார் 650 ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் ரொம்ப மெதுவாக, ரொம்ப சைலண்டாக அதனுடைய கடைசி நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த நட்சத்திரம் ஒரு நாள் மனித வரலாறு தொடங்குதலிருந்து இதுவரைக்கும் பார்க்காத ரொம்ப பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை காட்டும். பகலில் கூட அந்த வெளிச்சம் ரொம்ப அழகாக தெரியலாம், ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருக்கலாம். பூமியுடைய வானத்தில் சில வாரங்களுக்கு அது மாறாமல் அதோடைய வெளிச்சத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். மேலும் இப்போ அந்த நட்சத்திரம் ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை வானத்தில் அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற வெளிச்சம் இப்போ உருவான வெளிச்சம் இல்லை. நம்ம சரியாக ஈஸியாக புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் பார்க்குற வெளிச்சம் அந்த நட்சத்திரத்தில் இருந்து வெளிவந்த அந்த காலம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ உருவான நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நட்சத்திரம் பீட்டலிஜூஸ். பீட்டலிஜூஸ் வெடிச்சுதா வெடிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். ஓரியன் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு நட்சத்திரம் தான் பீட்டலிஜூஸ். இது ரொம்ப ரொம்ப பெரிய நட்சத்திரம். இதை நம்ம ரெட் சூப்பர் ஜெயின் ஸ்டார்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய சூரியனோட சுமார் 700 மடங்கு விட்டத்தில் பெருசு. அதாவது இந்த நட்சத்திரத்தை சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னா அதோடைய வெளிப்புற அடுக்கு, அதாவது அவுட்டர் லேயர் நம்மளுடைய ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய வியாழன் கிரகத்தை தாண்டியே இருக்கும். அதோடைய ரேடியஸ் சுமார் 90 மில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கும். அதோடைய மேஸ் சூரியனுடைய மேஸை விட சுமார் 15லிருந்து 20 மடங்கு அதிகம். ஆனால் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம், அதில் மிகப்பெரிய கேஸ் கிளவுட்ஸ் மாதிரியான பல அமைப்புகள் இருக்குது. இந்த பீட்டலிஜூஸ் பூமியிலிருந்து சுமார் 548லிருந்து 650 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கலாம். இது கயா மூலியமாக எடுக்கப்பட்ட டேட்டாலாம் நமக்கு தெரிஞ்சது. அதாவது இப்போ நம்ம பார்க்குற வெளிச்சம் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் சோழ சேர பாண்டியர்கள் ஆட்சி செய்யும்போது அங்கேருந்து உருவான வெளிச்சத்தை தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நட்சத்திரம் உருவானது சுமார் 8லிருந்து 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இது காஸ்மிக் டைம் ஸ்கேலில் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுடைய சூரியன் உருவானது கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பீட்டலிஜூஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப மேசிவான ஸ்டார் நம்மளுடைய நட்சத்திரம் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ரெட் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது வேகமாக எரியக்கூடியது, அதோடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஹைட்ரஜன் ஃபியூஷனை ரொம்ப வேகமாக நடக்குது. ஹீலியம், கார்பன், ஆக்சிஜன், நியான், சிலிக்கான் மாதிரியான எலமெண்ட்ஸாக மாற்றி இப்போது அதோடைய அயான் கோரை உருவாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இதோடைய கோர் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். இதோட டெம்பரேச்சர் சுமார் 3500 கெல்வின். ஆனால் நம்ம சூரியனுடைய டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 5800 கெல்வின். நம்மளை விட ரொம்ப கம்மியான வெப்பம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இது. ஆனால் இதோடைய வெளிச்சம் சூரியனோட கிட்டத்தட்ட 1,00,000 மடங்கு அதிகம். எனர்ஜி அவுட்புட்மே கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதோடைய சர்ஃபேஸ் முழுக்க கன்வெக்ஷன் செல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு செல்லுமே பூமியுடைய ஆர்பிட்டுடைய அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இதனால தான் அதோடைய பிரைட்னஸ் எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பீட்டலிஜூஸ் ஒரு வேரியபிள் ஸ்டார் அப்படின்ற வகையில் நம்ம கொண்டு வரலாம். அதுக்கான காரணம் அதோடைய பிரைட்னஸ் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு 2 முக்கியமான பீரியட்ஸ் இருக்குது. ஒன்று சுமார் 400 நாட்களுக்கு ஒரு முறையும், இன்னொன்று சுமார் 2000 நாட்களுக்கு ஒரு முறையும் மாறக்கூடிய ஒரு லைஃப் சைக்கிள். இதை நம்ம இன்டர்னல் பல்சேஷன் அண்ட் இன்னொன்று அவுட்டர் அட்மாஸ்பியர் மூவ்மெண்ட் காரணமாக நடக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஆஸ்ட்ரோனாமர்ஸ் கடந்த பல நூற்றாண்டுகளாக கவனிச்சிட்டே இருக்காங்க. இந்த நட்சத்திரம் மனிதர்களால் பழங்காலத்திலிருந்தே கவனிக்கப்பட்டிருக்கு. அரேபிய விஞ்ஞானிகள் இதை ஆட் அல் ஜாஸா அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. அது காலப்போக்கில் பீட்டலிஜூஸ் அப்படின்னு பேர் மாறி இருக்கு. மாடர்ன் சயின்டிஃபிக் அப்சர்வேஷனில் 17வது நூற்றாண்டில் தொடங்கி எக்கச்சக்கமான அப்சர்வேஷன் நடந்திருக்கு. ஆனால் இதோடைய ஃபிசிக்கல் நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 20ஆம் நூற்றாண்டு வரை எடுத்திருக்கு. காரணம், நம்ம பல டெக்னிக்ஸ் மூலிமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப், ஃபோட்டோமெட்ரி,
இன்டர்ஃபெரோமீட்டரி மாதிரியான டெக்னிக்ஸ் மூலியமா நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளோ காலம் எடுத்துக்குது. 20ஆம் நூற்றாண்டுல மவுண்ட் வில்சன் அப்சர்வேட்டரி, பாலோமர் அப்சர்வேட்டரி மாதிரியான கிரவுண்டில் இருக்கக்கூடிய பல டெலஸ்கோப் மூலியமா நம்ம டேட்டா எடுத்திருக்கோம். அதை தொடர்ந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஸ்பிட்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஹேர்சில் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி, VLTன்னு சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப் மூலியமாகவும் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்மா அப்படின்ற ரேடியோ டெலஸ்கோப் மாதிரியான அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாகவும் அதோடைய சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், மாஸ் லாஸ், டெம்பரேச்சர் மேப், அதோடைய க்ளவுட் எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம். 2019, 2020 காலகட்டங்களில் பீரிலியோஸ் உலகம் முழுக்க ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு நட்சத்திரமாக இருந்திருக்கு. காரணம், அதோடைய பிரைட்னஸ் திடீர்னு 60% குறைஞ்சிடுச்சு. இதை நம்ம கிரேட் டிம்மிங் ஈவெண்ட்டு நம்ம சொன்னோம். பல விஞ்ஞானிகள் இது சூப்பர்னோவாக்கு முன்னாடியான ஒரு அறிகுறி அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், VLT அப்சர்வேஷன் மூலியமாக எடுக்கப்பட்ட பல டேட்டாஸ் அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டஸ்ட் உருவாகி அதோடைய வெளிச்சத்தை மறைச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுச்சு. அந்த டஸ்ட் கிளவுட் நட்சத்திரத்துடைய சர்ஃபேஸில் இருந்து வெளிவந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்மா எரப்ஷன் காரணமாக உருவாயிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த அப்சர்வேஷன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது பீரிலியோஸ் அதோடைய அவுட்டர் லேயரை தொடர்ந்து ஸ்பேஸுக்கு வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான மாஸ் லாஸ் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மெட்டீரியல் ரொம்ப அதிகமாக இழக்கப்பட்டுருக்குன்றது அதுக்கு சரியான அர்த்தம். இந்த கேஸ் அண்ட் டஸ்ட் எதிர்காலத்தில் புதிய நட்சத்திரங்களையோ அல்லது சில பிளானட்ஸையோ உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, பீரிலியோஸ் எப்போ வெடிக்கும்? இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் அது ஒரு மாடல் மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அடுத்து 1,00,000 ஆண்டுகளுக்குள்ளே எப்போ வேணால் வெடிக்கலாம். நாளைக்கு, இல்லை அடுத்த வாரம், அப்படி இல்லைனா அடுத்த வருடம். ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காஸ்மாஸில் சில முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு நடக்குதுன்றது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அது கண்டிப்பாக சூப்பர்னோவாக ஆகும். அப்படி ஆகும்போது பூமிக்கு எந்த விதமான அபாயமும் ஏற்படாது. காரணம், அது நம்மள்ட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ பாதுகாப்பான தொலைவில் பூமி இருக்கிறனால அது எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது. ஆனால் ஒரு முக்கியமான நம்பகமான விஷயம் என்னென்னா, அது வெடிச்சதுன்னா ஒரு முழு அல்லது ஒரு பௌர்ணமி ஏற்படும் போது ஏற்படக்கூடிய வெளிச்சத்தை விட ரொம்ப அதிகமான வெளிச்சம் வானத்தில் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பல வாரங்கள் நீடிக்கலாம். இப்போ மனிதன் நம்ம உருவாக்கின ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் பீரிலியோஸ்க்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஒளியோட வேகத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணாலுமே 600 வருஷம் ஆகும் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம உருவாக்கின ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டில் போனோம்னா அதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் எடுத்துக்கலாம். அதனால் நமக்கு ஃபிசிக்கல் ட்ராவலுக்கு எட்டாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னும், இது நம்ம கொஞ்சம் நேரடியாக போய் ஆய்வு செய்ய முடியாத ஒரு நட்சத்திரம்னும் நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிறணும். ஆனால் சயின்ஸ்னால இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த நட்சத்திரத்துடைய ஃப்யூச்சரை நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ் தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய இன்ஃப்ராரெட்டில் டஸ்ட் என்விரான்மெண்ட்டை தாண்டி என்ன நடக்குதுன்றதை பார்க்க முடியும். கையாவுடைய டிஸ்டன்ஸை ரொம்ப ரொம்ப துல்லியமாக பார்த்துருக்கு. ஆல்மான சொல்லக்கூடிய அட்டகாமா லார்ஜ் மில்லிமீட்டர் அரே அதோடைய மாலிகுலர் கேஸை கரெக்டாக மேப் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு நட்சத்திரம் எப்படி பறக்குது, அது எப்படி வாழுது, அது எப்படி அதோடைய கடைசி நாளை சந்திக்குதுன்றதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பீரிலியோஸ் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்டெல்லர் ரெவல்யூஷனுக்கு லைவ் லெபார்ட்டரி. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கிராவிட்டி எல்லாமே ஒரே இடத்துல செயல்படக்கூடிய ஒரு காஸ்மிக் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் இன்றைக்கி வானத்தை பார்த்தா ஓரியன் கான்ஸ்டலேஷன் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் அதில் ஒரு சிவப்பு புள்ளி தெரியும். அது பீரிலியோஸ். அந்த புள்ளிக்குள்ளே கோடிக்கணக்கான நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஒவ்வொரு நொடியும் எனர்ஜி, நியூட்ரினோ, ஃபோட்டான்ஸ் எல்லாமே ஸ்பேஸுக்கு ரொம்ப வேகமாக பாயுது. அந்த வெளிச்சம் 600 ஆண்டுகள் பயணம் செஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணில் அது படும். நம்ம பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் கடந்த காலத்துடைய செய்தி. பீரிலியோஸ் கடந்த 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பின ஒரு லெட்டரை தான் உங்கள் கண்ணுக்கு காட்டுது. அதை நம்ம இப்போ வாசிக்கிறோம். ஒரு நாள் அது கண்டிப்பாக சூப்பர்னோவாவாக வெடிக்கும். அந்த வெளிச்சம் மறுபடியும் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து சேரும். அப்போது மனிதன் வாழக்கூடிய காலமாக இருக்கலாமோ அல்லது நமக்கு தெரியாது, ஆனால் அது வெடிக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம்.
இந்த யூனிவர்ஸில் எல்லாமே பிறக்குது, வளருது, மாறுது, அதோடைய கடைசி காலத்தை பார்க்குது. பீரியட் ஜூஸ் அதுக்கான ஒரு அழகான உதாரணம். அதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாடம், இங்கே எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் நம்மளுடைய நாலேஜ் கண்டிப்பாக அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாலே போதும், அது என்னென்ன மாதிரியான மாற்றங்களுக்குள்ளாகுதுன்றது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதே மாதிரியான ரொம்ப ஆழமான அழகான ஸ்பேஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இதை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸுடைய வாய்ஸ் நம்மளோட வாய்ஸை ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பல விஷயங்களை, பல இடங்களை சுற்றி பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.